ரோகிணி நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்களில் சந்திர பகவானுடைய 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓமையாக சொல்வது உண்டு ஜோதிட சாஸ்திரப்படி. சந்திர பகவானுக்கு 27 மனைவிகள். அதில் ரொம்ப பிரியமான, மிகவும் நெருக்கமான, முதன்மையான மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். அவங்க ரோகிணி நட்சத்திரம் அழகு அப்படின்றது மட்டும் இல்லைங்க, ஒரு விதமான அமைதி. அப்படின்னா ஒரு மனைவி என்பவர் ஒரு மந்திரி போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஒரு சொல்கிற விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும், எந்த முடிவுகளையுமே பொறுத்து எடுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது மனம் என்பது அமைதியாக இருக்கணும். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஸ்திரமான புத்திக்கு சொந்தக்காரர்கள். பொதுவாக சந்திரன்னா அலைவாயிர மனசு, மனசு இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு ஆசிலேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடைவிடாத நட்சத்திரம். ஸ்திர ராசியில் காலச்சக்கரத்திற்கு மேஷங்கிறது முதன்மையாக சொல்கிறோம். அந்த மேஷம் என்ற காலச்சக்கரத்திற்கு 2வது வீட்டில் மகாலட்சுமியினுடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் அம்சமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், பேசுவதில் வல்லவர்கள், அழகை ரசிப்பதிலும் அழகை பாராட்டுவதிலும் மிக மனசுக்கு ஒருத்தரை அன்பாக பாராட்டுறதில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல மனப்பூர்வமாக ஆத்மபூர்வமாக ஒருத்தரை பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அதனால் சொல்லுவது உண்டு, ரோகிணி அந்த சந்திரனை போன்று, அந்த பௌர்ணமி ஒளியை போன்று. சிலருடைய உடை நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஒரு டிப்டாப்பாக இருப்பாங்க, ஆனால் மனசில் அவ்வளோ ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும். சில பேரை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் பழக பழக ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தோட சிறப்பு என்னென்னா ரெண்டுமே அழகாக இருக்கும். அதாவது உடை, நடை, பாவனை அதுவும் பேரழகு, பழக பழக கொள்ளை அழகு